தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை சவுக்கால் அடித்துக்கொண்டு போராட்டம் நடத்துவது காட்டுமிராண்டித்தனம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது 62 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் இதுபோன்ற ஒரு போராட்டத்தை தாம் பார்த்ததில்லை என்று தெரிவித்தார். அண்ணாமலையின் செயல் கேலி கூத்தாக உள்ளது என்ற RS பாரதி, மணிப்பூர் உள்ளிட்ட பிஜேபி ஆளும் மாநிலங்களில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான போது ஏன் சவுக்கால் அடித்துக் கொள்ளவில்லை என்று கேள்வி எழுப்பினார். பகுத்தறிவாதி யாரும் ஏற்றுக்க முடியாது. பெரியார் பாணியில் சொன்னால் காட்டு முராண்டித்தனமாக இருக்கிறது. அப்படி சவுக்கில் உடம்புல அடிச்சுக்கிறது யாராவது ஏற்றுப்பாங்க? அந்த காலத்தில் இவ்வளோ அடிச்சுக்கிறது மணிப்பூரில் காவல்துறையே வந்து போட்டு கற்பழிச்சுலாம் பண்ணாங்களே, அப்போ அடிச்சுக்கலையே. உத்தரப்பிரதேசத்தில் நிச்சயம் நடந்துட்டு இருக்க. தமிழ்நாட்டில் இது புது இன்சிடென்ட். ஆனால் உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி ஆளுற மாநிலத்திலாம் இது அன்றாட சம்பவமாக நடந்து கொண்டிருக்குது. அங்கெல்லாம் போவது அது ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இப்படி செய்கிறாருன்னு சொன்னால் இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் தன்னாட்சி பெற்ற நிறுவனம் என்றும் அதை நிர்வகிப்பது ஆளுநரால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் தான். எனவே அங்கு 150 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவதாக சொல்கின்றனர். உண்மையில் அவர்கள் பணியில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை துணைவேந்தர் தான் விளக்க வேண்டும் என RS பாரதி கூறினார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக குரல் கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான போது என்ன நடவடிக்கை எடுத்தார் என அவர் கேள்வி எழுப்பினார். இதை திசை திருப்புகிற வகையில் இவ்வளவு பேசுகிற எடப்பாடி, பொள்ளாச்சியிலே 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்களே, இவர் தான் ஆட்சியில் இருந்தார். அவன் நடவடிக்கை எடுத்தாரா? அந்த பெண்கள்லாம் என்னை விட்டுடன்னா கதறது நான் தொலைக்காட்சிகளை பார்த்தேன், ஊடகங்களை பார்த்தேன். அப்படி கதற பொள்ளாச்சியில் நடைபெற்ற போது எங்கே போயிருந்தார் இந்த எடப்பாடி?